மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் கு ஜெயசீலன். அன்பார்ந்த உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒன்றிய அரசே இந்தியை தமிழ்நாட்டில் திணிக்காதே என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் வறண்டு கிடக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தை வளமாக்குவதற்கு தடையாக இருக்கின்ற தைலமர காடுகளை புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் அழித்துவிட்டு சமூக நல காடுகள் இல்லை என்றால் காப்பு காடுகளை உருவாக்கி சுற்றுச்சூழலை பாதுகாத்து பல்லுயிரினங்கள் பெருக்க மண்டலமாக புதுக்கோட்டை மண்ணை மாற்ற வேண்டும் என்கின்ற முக்கியமான கோரிக்கையையும் வலியுறுத்தி, அதை போலவே புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் அருகே செயல்பட்டு வருகின்ற சைக்கிள் ஸ்டாண்ட், பைக் ஸ்டாண்ட், அப்படி சொன்னதான் உங்களுக்கு புரியும். வாகன காப்பகம் என்று சொன்னால் உங்களுக்கு புரியாது. மிதிவண்டியை பாதுகாக்கின்ற இடம், மோட்டார் வாகனங்களை பாதுகாக்கின்ற இடம் என்று சொன்னால் தமிழர்களுக்கு புரியாத சூழலில்தான் தமிங்கிலர்களாக ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசுகின்ற தமிங்கிலீஷ் வாதிகளாக நாம் மாறிவிட்டோம். நம்மளை மாற்றிவிட்டார்கள். அந்த புதிய பேருந்து நிலையத்தில் 2 பைக் ஸ்டாண்ட் இருக்கின்றது. அந்த 2 மிதிவண்டி மோட்டார் வாகன காப்பகம் இரவு பகலாக இயங்குகின்றது. அரசு நிர்ணயித்த கட்டணம் ஒரு சைக்கிளுக்கு 5 ரூபாய், 8 மணி நேரத்திற்கு 12 மணி நேரத்திற்கு வாடகை. மோட்டார் வாகனத்திற்கு 12 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் தான் வாங்க வேண்டும் என்று அரசாங்கம் அதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த உத்தரவை செயல்படுத்துவது யார் என்றால் நகராட்சி ஆணையர் தான் செயல்படுத்த வேண்டும். ஆனால் அன்பிற்கினிய பொதுமக்களே, உறவுகளே, நீங்கள் வெளியூருக்கு செல்கின்ற போது புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற பைக் ஸ்டாண்டில் தான் உங்களுடைய சைக்கிளையும் உங்களுடைய மோட்டார் வாகனத்தையும் பாதுகாப்பிற்காக நிறுத்தி செல்கின்றீர்கள். அங்கே வசூலிப்பது எவ்வளவு தெரியுமா? அரசாங்கம் நிர்ணயித்தது 12 மணி நேரத்திற்கு 5 ரூபாய் என்றால் இவர்கள் 10 ரூபாய் வாங்குகின்றார்கள். அரசாங்கம் ஒரு மோட்டார் பைக்கிற்கு 12 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் வாங்க வேண்டும் என்றால் 15 ரூபாய் வாங்குகின்றார்கள். 24 மணி நேரத்திற்கு ஒரு சைக்கிளுக்கு 20 ரூபாயும், ஒரு மோட்டார் வாகனத்திற்கு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு 40 ரூபாய் 30 ரூபாய் என்று இவன் மனமோட போக்கில் வாங்கி கொண்டு இருக்கின்றார்கள். இதை யார் தட்டி கேட்க வேண்டும்? நகராட்சி ஆணையர் தட்டி கேட்க வேண்டும். நகராட்சி ஆணையரை பார்க்க சென்றால் அவர் அந்த இடத்திலேயே இருப்பது கிடையாது. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் சொல்லி அவரிடம் சொன்னால் என்னமோ இவருக்கு பெரிய கொம்பு முளைத்தது போல மாவட்ட ஆட்சித்தலைவர் பேச்சையே நகராட்சி ஆணையர் மதிப்பது கிடையாது. அப்படி என்றால் இந்த நகராட்சி ஆணையருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற ஐயா மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கும் ஏதோ உறவு இருப்பதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம். அதிகாரம், அதைத்தான் அம்பேத்கர் சொல்வார், அதிகாரம் பலமானது, அதை அடைந்து விட்டால் அத்தனையும் எளிதானது. இந்த பலமான அதிகாரத்தை யாரிடம் கொடுத்திருக்கின்றோம்? திருவாரூர் முன்னேற்ற கழக பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறோம். அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, திருவாரூர் முன்னேற்ற கழக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அந்த கம்பெனியிடம் வலுவான அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றோம். அவர் என்ன செய்கின்றார்கள்? எல்லாம் கமிஷன் தான்.
நாங்கள் சொன்னால் இவர்களுக்கு எப்பொழுதும் திமுகவை திட்டுவதுதான் வேலை என்று நீங்கள் நினைப்பீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரவையில் யார் இருக்கின்றார், இன்றைக்கும் இருக்கின்றார், பழனிவேல் தியாகராஜன் என்று ஒருத்தர் இருக்கின்றார். அந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏற்கனவே திமுக அமைச்சரவையின் நிதியமைச்சராக இருந்தார். அந்த நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து எதற்காக அவரை பதவி இறக்கம் செய்து வேறு பொறுப்புக்கு மாற்றினார்கள்? ஐயா பழனிவேல் தியாகராஜன் டெல்லியில் ஒரு பத்திரிகையாளரிடம் பேசுகின்றார். அப்பொழுது திமுக அதிகாரத்திற்கு வந்து இன்றைக்கு 3 ஆண்டுகள் ஆகின்றது. அன்றைக்கு டெல்லியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக அமைச்சரவையின் மூத்த அமைச்சராக இருக்கின்ற பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் டெல்லியில் ஒரு பத்திரிகையாளரிடம் பேசும்பொழுது சொல்கின்றார், இந்த 2 ஆண்டுகள் ஆட்சியில் ஏறக்குறைய 30,000 கோடி ரூபாயை சம்பாதித்து இருக்கின்றார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலினும் சபரீசன் அவர்களும் என்று யார் சொல்றார்? திமுகவின் அமைச்சராக இருக்கின்ற நிதியமைச்சராக இருக்கின்ற ஐயா பழனிவேல் தியாகராஜன் டெல்லியில் பத்திரிகையாளர்களிடம் பதிவு செய்கின்றார். அது இந்தியா முழுக்க ஒளிபரப்பானது. அந்த குரல் பதிவு இந்தியா முழுக்க ஒளிபரப்பானது. அதன் பிறகுதான் அவர் நிதியமைச்சர் பதவியில் இருந்து வேறொரு பதவிக்கு மாற்றப்பட்டார். பழனிவேல் தியாகராஜன் சொன்னது பொய் என்றால் திராவிட மாடலின் ஐயா முதல்வர் ஸ்டாலின் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்தியாவின் உச்ச அதிகாரம் படைத்த மத்திய அரசு இருக்கின்றது. மத்திய அரசிடம் அவர் முறையிட்டு தட அறிவியல் துறை இருக்கின்றது. இந்த குரல் பழனிவேல் தியாகராஜன் குரல் தானா இல்லை போலியான குரலா என்று கண்டுபிடித்து சொல்லுங்கள் என்றால் மத்திய அரசு கண்டுபிடித்து சொல்லும். நீ எந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் 30,000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்கின்றோம் என்று இந்த அமைச்சரவையில் திமுகவில் இருந்து கொண்டு திமுகவின் தலைமையே நீ குற்றம் சாட்டுகின்றாய் என்றால் எந்த அடிப்படையில் சொன்னாய்? இது பொய் என்று ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிரூபிக்கவில்லை? அந்த குரல் பதிவு உண்மையா பொய்யா இல்லையா என்று ஃபாரன்சிக் லேப், இந்தியன் ஃபாரன்சிக் லேப், இந்திய தட அறிவியல் துறையிடம் ஒப்படைத்து அதை கண்டுபிடித்து மக்கள் மத்தியில் அவர் நிரூபிக்க வேண்டிய கடமை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கின்றதா இல்லையா? நீங்கள் கண்டுபிடித்து சொல்லவில்லை என்றால், அப்படி என்றால் கூட்டு களவாணி நீங்கள் என்று ஒத்துக்கொள்கின்றீர்களா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அந்த அயோக்கியத்தனத்தின் ஒரு பகுதிதான் இன்றைக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில், இந்த புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் 2 சைக்கிள் ஸ்டாண்டு, அந்த பைக் ஸ்டாண்டில் ஒரு 24 மணி நேரத்துக்கு சைக்கிளுக்கு 20 ரூபா வாங்குற, 30 ரூபா வாங்குற, பைக்குக்கு 50 ரூபா வாங்குற, 40 ரூபா வாங்குற. எம்ஜிஆர் நடத்தியிருப்பார் அலிபாபாவும் 40 திருடர்களும். இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்திலேயே இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் 40 திருடர்களும். அதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நினைத்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! அதே போல அசோக் நகர் இருக்கின்றது. புதுக்கோட்டையின் விரிவாக்கம் செய்யப்பட்ட நகரப்பகுதி அசோக் நகர். அந்த அசோக் நகரில் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பெரிய தண்ணி டேங்க் கட்டப்பட்டு இன்று வரையும் திறக்கவில்லைங்க. இன்று வரையும் திறக்கவில்லை. எதற்காக? மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அங்க எதுக்கு கட்டினீங்க? அதுல உள்ள பைப்பெல்லாம் உடஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்குது. எதற்காக கட்டினீங்க? யாருக்காக கட்டினீங்க? மக்களுக்காகத்தானே. இவ்வளவு பெரிய தண்ணி டேங்க கட்டி இத்தனை வருஷமா நீங்கள் திறக்காமல் இருக்கின்றீர்களே, என்ன காரணம்? எதற்காக கட்டினீர்கள்? யாருடைய சொத்து? உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா? மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? எவ்வளவு கேவலமாக ஒரு நகராட்சி நிர்வாகம் இந்த லட்சணத்தில் இருக்கிற போது இது மாநகராட்சியா? எதற்கு மாநகராட்சி? கூலை ஏறி கொடி பிடிக்க முடியாத வானத்தில் ஏறி வைகுண்டம் பிடிக்க ஆசைப்பட்டானா? எதற்காக மாநகராட்சி? யாருக்காக மாநகராட்சி? இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற கொசுவை ஒழிக்க முடியல, நீங்க மாநகராட்சி ஆக்கி கிழிக்க போறீங்களா? எதுக்கு மாநகராட்சி? என்ன செய்யும் மாநகராட்சியானா? வரி வருவாய் ஏறும் உங்களுக்கு, அதன் மூலியமா லாபம். வியாபாரிகளை மிரட்டி நீங்க வரி வசூலை உயர்த்தலாம், அவன்கிட்ட பேரம் பேசலாம். 10,000 வரி போட்டுருவேன். என்ன செய்யற? எனக்கு ஒரு 5,000 கூட 2,000 மட்டும் வரியை போடுறேன். அதுக்கு தானே நடக்கும். தரமான சாலைகள் இருக்கின்றதா? பகல் முழுவதும் எங்க பார்த்தாலும் குரங்கோட சொல்ல, இரவு முழுவதும் எங்க பார்த்தாலும் நாய் கடிக்குது. பல பள்ளி குழந்தைகள் விரட்டி நாய் கடிக்குது. கும்பலா நாய் அலையுது.
இந்த நாயை ஒழிக்க முடியல இந்த நாய்களால. அப்புறம் எப்படி இந்த நாட்டு நிர்வாகம் எப்படி நல்லா இருக்கும்? நினைத்து பாருங்கள். இருக்கிற காடை பூரா அழிச்சுட்டான். இருக்கிற நல்ல சமூக நல காடுகள், காப்பு காடுகளை எல்லாம் அழித்து விட்டு ஆரஸ்பதி மரம், தைல மரத்தை போட்டு சுற்றுச்சூழலை கெடுத்து விட்டீர்கள். புதுக்கோட்டைக்கு ஒரு ஆண்டிற்கு பெய்ய வேண்டிய மழை பெய்ய மாட்டோம், எங்கேயுமே பெய்யறதில்லை. நிலத்தடி நீர் குறைஞ்சு போச்சு, மழை பெய்யறதில்லை, வறண்ட பூமியாக மாறிவிட்டது. தைலமர காடுகளை ஒழித்து விட்டு சமூக நல காடுகளை உருவாக்குங்க என்று சொல்லி பல வருஷம் போராடி கஷ்டப்பட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிட்டு வந்தார். அதையும் வனத்துறையும் தோட்டக்கழகத்துறையும் இணைந்து சட்டம் இல்லாமல் தடையை போய் உடைச்சிட்டு வந்துட்டாங்க. என்னடான்னா அந்த நீதிபதி சொல்றாரு, இப்ப நீங்க நடப்போறது ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்த தைலமர கண்ணா. ஆஸ்திரேலியாவிலிருந்து கொண்டு வந்த தைலமர கண்ணை நட்டாக்க சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு ஒண்ணு பாதிப்பு இல்லைன்னு நீதிபதி சொல்றாரு. நீதிபதி என்ன விஞ்ஞானியா? நீதிபதி மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் என்ன ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்தாரா? சூழலியலை படிச்சுட்டு வந்தார். அவரு என்ன படிச்சாரு? அவர் சட்டம் படிச்சுட்டு வந்தாரு. நீங்க யாரை கேட்டிருக்கணும்? அந்த பகுதி விவசாயிகள், மக்கள் போராடி கொண்டிருக்கின்றான், பாதிக்கப்படுற மக்களை கூப்பிட்டுருக்கணும், விவசாயிகளை கூப்பிட்டுருக்கணும், தோட்டத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டுருக்கணும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்த விஞ்ஞானிகளை கூப்பிட்டுருக்கணும், மரபணு மாற்றுதலை கண்டுபிடிக்கின்ற அதற்கு எதிராக போராடுகின்ற விஞ்ஞானிகளை கூப்பிட்டு இதுல பாதிப்பு இருக்கா இல்லையான்னு அவனுக்கு ஆய்வுக்கு கொடுத்துருக்கணும். அவன் ஆய்வு பண்ணி பாதிப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதை விட்டுட்டு யாரையுமே நீங்க கேட்காம தைல மரத்தை மீண்டும் நட்டால் என்ன நடக்கும்? இதையேதானே நடக்கும். நிலத்தடி நீர் போச்சு, சுற்றுச்சூழல் கெட்டு போச்சு, ஒழுங்கா மழை பெய்யறது இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் மழை பெய்யுது, புதுக்கோட்டைக்கு மழை பெய்யல. என்னடா காரணம் என்றால் இந்த தைலமர காடுகள். அரசாங்கமே ஏறக்குறைய 2.5 லட்சம் ஏக்கர் போட்டிருக்கு, தனியார் அவங்க 3 லட்சம் ஏக்கர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 90 விழுக்காடு நிலங்கள் தைலமர காடுகளுக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டால் எப்படி நிலத்தடி நீர் இருக்கும்? எப்படி மழை பெய்யும்? எப்படி சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும்? உயிரினங்கள் எப்படி வாழும்? தைலமர காட்டில் போய் பாருங்க, ஒரு குருவி கூட கூடு கட்டியிருக்காரு, ஊடுபயிர் வளராது, உள்ள போனா மூச்சு முட்டும், வெப்பத்தை கக்கும். அப்ப தமிழ்நாடு அரசு எதற்காக அதை வளர்க்கின்றது? பேப்பர் தயாரிக்க. அப்ப தைலமர காடை நீ எங்க பண்ணணும்? விவசாயமே நடைபெறாத சும்மா கிடக்கிற நிலங்கள்ல போய் அங்க போய் தைலமர காடுகளை நடுவதற்கு பதிலாக முப்போகம் விளைந்த பூமி இந்த பூமி. வெள்ளக்காரன் காலத்தில் புதுக்கோட்டை மன்னர்களிடத்தில் கேட்கிறார்கள், தொண்டமான் மன்னரிடத்தில் வெள்ளக்கார அதிகாரி வந்து கேட்கிறார், உங்க பகுதிக்கு காவிரி நீரை கொண்டு வர்ற வாக்கியா வெட்டுறோம், அனுமதி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் பொழுது புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னர் சொல்கின்றார், என்னுடைய கால் கட்டை விரல் பாதத்தை வைத்து ஒரு அழுத்தினார், தண்ணி பீரிட்டுக்கிட்டு எங்க புதுக்கோட்டை மண்ணில் அடிக்கும், எங்களுக்கு எதுக்கடா காவிரி வாய்க்கா அப்படின்னு சொன்னார். அப்படியாப்பட்ட முப்போக விளைந்த பூமி, மருதிருவர் வரலாற்றை, வீராங்கனை வேலுநாச்சியார் வரலாற்றை வெல்ஸ்துறை என்கின்ற ஒரு ஆங்கில அதிகாரி எழுதியிருக்கிறான். தன்னுடைய ராணுவ நினைவுகளை 1200 பக்கத்தில் எழுதியிருக்கிறான் வேல்ஸ். அந்த வேல்ஸ் அவருடைய புத்தகத்தில் எழுதுறான், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இதெல்லாம் வானம் பார்த்த பூமின்னு இன்றைக்கு கிண்டல் அடிப்பார்கள். யாராச்சும் அதிகாரி ஒழுங்கா வேலை பார்க்காட்டினா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவேன் ராம்நாடுக்கும் பாங்க. அது பொய். திட்டமிட்டு ராம்நாடை தண்ணி இல்லாத காடாக புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை இந்த பகுதியெல்லாம் திட்டமிட்டு வறட்சி பூமியாக மாற்றப்பட்ட பகுதி. ஏன் தெரியுமா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரி புதுக்கோட்டை வழியாகத்தான் பாய்ந்திருக்கின்றது. நான் சொல்லல, நாசா விஞ்ஞானி படம் எடுக்கிறான் விண்வெளியில் இருந்து. அந்த படத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக காவிரி புதுக்கோட்டைக்குள் பாய்ந்து கடலில் போய் கலந்த தடம் இருப்பதாக விஞ்ஞானிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கங்க, போய் தேடி பாருங்க, சர்ச் பண்ணுங்க, கூகுள்ல போய் பாருங்க. விஞ்ஞானி சொல்றான். அப்பதான் விஞ்ஞானி சுற்றுச்சூழலை குறித்து மிகப்பெரிய கட்டுரைகளை எழுதி வருகின்ற, ஆய்வு கட்டுரைகளை எழுதி வருகின்ற சூழலியல் விஞ்ஞானி நக்கீரன் பதிவு செய்கின்றார்.
அவருடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார். 1500 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுக்கோட்டை வழியாகத்தான் காவிரி பாய்ந்து கடலில் கலந்ததினால்தான் இவ்வளவு வறட்சிக்கு அப்புறமும் புதுக்கோட்டையில் தண்ணீர் இருப்பதற்கு காரணம் அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி காவிரி இதுல பாஞ்சு போனதுனால தாண்டா அந்த ஊத்து இங்க இருக்குன்னு சொல்றான். இந்த முட்டா பயலுக்கு பிறந்த முட்டா பயலுக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியுமா? இவங்களுக்கு என்ன தெரியும்? 3 சிட்டு முடிச்சதுக்கு ரவுடி பய இவங்க எல்லாம் அதிகாரத்தில் உட்கார வச்சா என்ன நடக்கும்? கொலை நடக்கும், கொள்ளை நடக்கும், பாலியல் வன்புணர்ச்சி நடக்கும். நாள்தோறும் பாக்குறீங்களா? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்புணர்ச்சி, அதுவும் பள்ளிக்கூட பொம்பளை பிள்ளையில பாலியல் வன்புணர்ச்சி. இந்த வாத்தியாருங்க எவ்வளவு பெரிய அயற்கத்தனம் பாருங்க. பெற்ற பிள்ளைகளை தொடுவதற்கு மனசு வருமா? அரபு நாடு மாதிரி ஆங்களையே வெட்டணும். பாலியல் வன்புணர்ச்சி செய்கின்றான் அப்படின்னு தெரிந்தால் ஆங்களையே வெட்டி தூக்கி விட்டறிஞ்சிடணும். அப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வந்தாதான் இவெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்படும். இவங்கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? அவன் என்ன சொல்றான்? நரேந்திர மோடி இந்திய திணிச்சா தானடா எதிர்ப்ப, டெக்னிக்கலா இந்திக்காரனை திணிச்சுட்டானா நீ எப்படா எதிர்ப்ப? எங்க பார்த்தாலும் இந்திக்காரன். முன்னாடி பானிபூரி விற்பாங்க, பஞ்சு மிட்டாய் விற்றாங்க, கம்பளி போர்வை விற்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் வயக்காட்டில் இறங்கி நெல் எடுத்துட்டு இருக்காங்க. பொம்பளை மாதிரி உட்காந்து இது நடவு நட்டு இருக்கிறான். இன்னும் பாட்டு தான் பாடல. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுல 16ஆம் நாளுக்கு நடந்து பாடுறதுக்கு இந்திக்காரன் வந்துருவாங்க போல இருக்கு. இப்பயே கல்யாணம் எங்க பார்த்தாலும் கல்யாணத்துல ஜெண்ட மேனம் அடிச்சுட்டு வர்றான். டண்டடக்கன் ஜெண்ட மேனம். இங்க நாதஸ்வரம் ஊத்துறவங்க ஊத்திட்டு இருக்காங்க. பாவமா இருக்கு, அவங்க வாழ்க்கை ஊத்திட்டு இருக்கு. யாராச்சும் வந்து நாதஸ்வரம் கல்யாணத்துக்கு நாதஸ்வரம் அடிக்கிறதுக்கு, மிருதகம் அடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, மேல அடிக்கிறதுக்குன்னு. இப்ப எல்லா பயிலுக்கும் ஃபேஷன். தமிழர்கள் மாறி ஒரு அடிமை சிந்தனை. வெள்ளக்காரன் போயிட்டான், வெள்ளக்காரனை விரட்டி கூட்டிட்டான். அவன் மொழி நம்மளை ஆண்டு எங்கேயாச்சும் பாருங்க, இங்க பாருங்க, தாஜ் மென்ஸ் பார்க், அமரன், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், டிஸ்பிளே சேஞ்சிங். எங்கேயாச்சும் தமிழ் இருக்கான்னு பாருங்க, எங்கேயாச்சும் தமிழ் இருக்கான்னு பாருங்க. அதுல விநாயகா கம்ப்யூட்டர் ஸ்டிக்கர், இங்கிலீஷ கூட தமிழ் படுத்தி போட்டாங்க. இதைத்தான் ஒரு கவிஞர் பாடணும். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா. அன்னை குழந்தை அன்னை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அன்னை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழ் மொழியை கொன்று நீ குவித்தாய். எதுக்கு எழுதுறான்? அப்படி எழுதுனதுக்கு தான். தமிழ் இங்கிலீஷ் சார் மார்னிங்ல வருவீங்களா சார், இல்ல ஈவினிங்ல வருவீங்களா சார்? நான் ஈவினிங்ல தான் சார் வருவேன். லஞ்ச் முடிச்சுட்டு வருவீங்களா, இல்ல டின்னருக்கு வந்துருவீங்களா? நான் லஞ்சுக்கு நீங்க என்னை எதிர்பார்க்காதீங்க, நான் டின்னருக்கு 10 o'clock வந்துருவேன். இதுக்கு பேர் தாப்பா தமிழ். இதுதான் திராவிட ஆட்சிகளின் சாதனை. இதுல முத்தமிழ் காவலர், எந்த முத்தமிழடா காமிச்சீங்க நீங்க? எந்த முத்தமிழை நீங்க காத்தீங்க? முத்தமிழை விற்று பிடித்தவர்களோட பாவிகளை நீங்கள். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை என்ன? ஒருமொழி கொள்கையை, மும்மொழி கொள்கை மூடக் கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உன்னத கொள்கை, அது தாய்மொழி வழி கொள்கை, தமிழ் வழி கொள்கை என்பதுதான் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு. உனக்கு தெம்பு இருக்கா கருணாநிதிக்கு? அதிமுகவுக்கு திமுகவுக்கு தெம்பு இருக்கா? தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழி, நிர்வாக மொழி, நீதிமொழி. முடியுமா? சொல்ல முடியுமா? எங்க இருக்கு நீதிமொழியா? எங்க இருக்கு நிர்வாக மொழியா? உங்க நாட்டில் இருக்கா தமிழ்? ஏண்டா நாட்டை விட்டு வெள்ளக்காரனை விரட்டுவதற்காக 300 ஆண்டு போராடணுமே, உன் நாட்டில் உள்ள ஆங்கிலத்தை விரட்ட முடியல. என்னடா அது? என்ன கொடுமை? அதைத்தான் கவிஞர் காசி ஆனந்தன் பாடலாம். தமிழா நீ பேசுவது தமிழா, வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா. இந்த பாட்டை கேளுங்க. தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை நீ பேடி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை நீ டாடி என்று அழைத்தாய், இந்திய தமிழ் மொழியை கொண்டு நீ குவித்தாய். வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா.
வழக்கறிஞர் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா நம் தமிழ் இப்படி கேட்டா, தமிழா நீ பேசுவது தமிழா. அடுத்து சொல்றான், அடுத்து பாடுறான் கவிஞர் காசி ஆனந்தன். அடுத்து பாடுறான், உறவை லவ்வன்பாய் உதவாத சேர்க்கை, உறவை லவ்வன்பாய் உதவாத சேர்க்கை, இரவை நைட்டன்பாய் விடியாதும் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட்டன்பாய் அறுத்தறி நாக்கை, தமிழா நீ பேசுவது தமிழா. அடுத்து சொல்றான் பாட்டன் கையிலே வாக்கி ஸ்டிக்கா, பாட்டன் கையிலே வாக்கி ஸ்டிக்கா, பாட்டி உதட்டில என்ன லிப்ஸ்டிக்கா, பாட்டன் கையிலே வாக்கி ஸ்டிக்கா, பாட்டி உதட்டில என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டிலே பெண்களின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் உனக்கெல்லாம் அப்பனா என்று நான் கேட்கலங்க, கவிஞர் காசி ஆனந்தன் கேட்கிறான். ஏண்டா ஆங்கிலத்தை கொண்டாந்து இங்கே எல்லா பகுதியிலையும் திரிச்சுட்டு இப்ப இந்த திமுக அதிமுக முன்னாள் அமைச்சர் இன்னார் அமைச்சர் எல்லா பயனும் பூரா பயனும் சிபிஎஸ்இ பள்ளியை நடத்துறாங்க. நம்ம ஆளு உட்கார வாசிசத்தை எதிர்த்து வந்த திமுக கூடாரத்தின் பாயமுடி ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, அண்ணன் ரகுபதி கற்பக விநாயகர் பள்ளி நடத்துறாருல, கற்பக விநாயகர் பள்ளி சிபிஎஸ்இ பள்ளி. அந்த சிபிஎஸ்இ பள்ளியில இந்தி இருக்கா இல்லையா? இந்த பக்கத்து மாநிலம் ஆந்திரா, பக்கத்து கொஞ்சம் தள்ளி இருக்குது பஞ்சாப். அவன் நேற்று 2 பேரும், ஏய் நீ மான ரோசம் திமுக ஆட்சியாளர்களே, உங்களுக்கு மான ரோசம் இன உணர்வு சொல்றீல்ல, மொழி உணர்வுன்னு சொல்றீல்ல, முத்தமிழ் காவலர் முடிசூடா வேந்தர்னு கருணாநிதியை சொல்றீல்ல, செம்மொழிக்கு நாங்க தான் தகுதி வாங்கி கொடுத்தோம்னு சொல்றீல்ல. நான் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன், ஓப்பன் சேலஞ்ச் உங்களுக்கு ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். பக்கத்தில் இருக்கிற தெலுங்கானா ஹைதராபாத், அந்த பகுதியில் இருக்கிற ஆந்திரா மாநிலம், அவன் சொல்றான் எங்கள் ஆந்திரா மாநிலத்தில் இருக்கின்ற சிபிஎஸ்இ பள்ளி 2வது மொழியாக நாங்கள் கட்டாய தெலுங்கு பாடம் அப்படின்னு கட்டாயம் தெலுங்கு படிக்கணும்னு அறிவிச்சுட்டான். அவன் பஞ்சாப்காரன், அவனை அறிவிச்சுட்டான். நீ அறிவி பார்ப்போம். நீ இருக்கிற திமுக அதிமுக இந்தி திணிப்பை இருக்கிறேன்னு சொல்லி இல்லை. நரேந்திர மோடி பாசிச நரேந்திர மோடியை ஒழிக்கணும், மாற்று கருத்து இல்லை. நாங்களும் வரோம், சேர்ந்து ஒழிப்போம். ஆனால் இங்க இந்திக்கார 1.5 கோடி பேரை திணிச்சுட்டானே, அவனை எப்படி வெளியேற்ற போற? உன்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? அதே போல சிபிஎஸ்இ திமுக நடத்துகின்ற அமைச்சர்கள் நடத்துகின்ற சிபிஎஸ்இ பள்ளியில் 2வது மொழியாக தமிழ் இல்லை, இந்தி இருக்குது. அங்க நாங்க இந்திய நாங்க எடுக்க முடியாதுடா, நாங்க இந்திய நடத்த முடியாதுடா, நாங்க மானமுள்ள திமுக காரண்டா, எங்க பள்ளிக்கூடத்துல நாங்க இந்திய எடுத்துட்டு நாங்க தமிழை தானா நடத்துவோம்னு எவனாக்கி சொல்லு பார்ப்போம். தைரியம் இருக்கா? யாரும் செய்ய மாட்டாங்க. நடிப்புங்க, அத்தனையும் நடிப்பு. அயோக்கிய பயில்வார் இந்த டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருக்கும்போது மத்திய கப்பல் துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்தாரா இல்லையா? ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம்? அவர் அமைச்சராக இருந்தார். அப்ப இந்த தமிழ்நாடு நெடுஞ்சாலை முழுக்க, தமிழ்நாட்டில் உள்ள நெடுஞ்சாலையில் இருக்கிற அந்த சாலையோட கற்கள் இருக்கு பாருங்க, எல்லா கல்லுலையும் தஞ்சாவூர் அப்படின்னு இந்தியில எழுதி எத்தனை கிலோமீட்டர் எழுதுறது இந்த ஆள் தான். சாட்சி இருக்கு உங்களுக்கு. நான் பேசுறதுல பொய் இருக்குன்னு நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல போயிட்டு போட்டு பாருங்க. டிஆர் பாலு ஆட்சி காலத்தில், டிஆர் பாலு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மத்திய கப்பல் துறை நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த ஆளு சட்டம் கொண்டாந்தாரா இல்லையா கேளுங்க. தமிழ்நாட்டில் எதுக்குங்க இந்தியில எதுக்குங்க தஞ்சாவூர் அப்படின்னு இந்தியில எழுதி 63 கிலோமீட்டர் எதுக்கு? இப்படி தமிழ்நாடு முழுக்க நீ மந்திரியா இருக்கும் போது இந்திய திணிச்சதும் இல்லாம இந்திக்காரனை திணிச்சதும் இல்லாம எல்லாரும் வாங்க அப்பா கூப்பிடுறேன், அம்மா கூப்பிட்டு முடிச்சு போயிடுச்சு. இப்ப அப்பா வந்திருக்காரு. அப்பா சொல்றாரு, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னை அப்பா என்று சொல்ல விரும்புகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் பாலியல் படுகொலை, ஒவ்வொரு நாளும் பாலியல் படுகொலை, பள்ளி குழந்தைகள் பாலியல் படுகொலை. நண்பர்களே, மத்திய குற்ற ஆவண காப்பகம்
போய் சந்தேகம் இருந்தால் ஆய்வு செய்து பாருங்கள். மத்திய குற்ற ஆவண காப்பகம் கடந்த 2 மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 280 கொலை, அதுல 60 கொலை, அதுல 60 பாலியல் படுகொலை. அதுல குறிப்பா பல்லர் பறையர் சமூகத்திற்கு எதிராக நடந்த 5000 அக்கரன்ஸ் கடந்த 2 மாதத்துல நடந்திருக்கு. அதுல பாலியல் வன்புணர்ச்சி, கொலை, வெட்டு, குத்து, தீண்டாமை அத்தனையும் நடந்தது. இந்த 10 நாளைக்கு முன்னாடி இந்த சிவகங்கை மாவட்டத்தில் அவன் என்ன செய்தான்? சாதியால் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவன் புல்லட்ல போறான். புல்லட்ல போனதை உயர்ந்த சாதிக்காரன் பார்க்கிறான். ஏடா பல்லம்பரை எனக்கு வாழ்வு வந்துருச்சா, நீங்க புல்லட்ல போவீங்களான்னு வெட்டுறான். பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த அரசு. சமூக நீதி காவலர் என்று நீ பேசுறிய திமுக, நீ அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லியா? நீ போக வேண்டாம் முதலமைச்சர், அந்த மாவட்ட அமைச்சர் போனாரா? அந்த பகுதி எம்எல்ஏ போனாரா? அந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர் போயிருப்பாரா? அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல. அதே பட்டியல் சமூகம் ஒரு காலத்துக்கு முன்பாக தேனியில் உள்ள பையங்க கல்லூரியில படிக்கிறான், கழிப்பறையில் முழுக்க ரத்தம். அந்த பையனை ஓரின சேர்க்கைக்கு துன்புறுத்தி கொலை செஞ்சிருக்கான். அந்த பையன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன். அதுக்கு இந்த தமிழ்நாடு காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் காவல்துறை, இந்த காவல்துறை என்ன செய்து தெரியுமா? பெயர் போட்டு தெரியுமா? எறும்பு கடிச்சு செத்துட்டான். எறும்பு கடிச்சு செத்துட்டான். இது சமூக நீதி ஆட்சி, இது பெரியார் மண், இது பகுத்தறிவு மண், இது அண்ணா மண், இது இளவு விழுந்த மண். இந்த இளவு மண் விழுந்ததுல நம்ம நம்பியவங்களுக்கு திரும்ப வாக்கு போய் நோட்டணும். இவங்கதான் இங்கே கிழிச்சு கொடுக்க போறாங்க. எங்க வரலாறு தெரிஞ்ச நம்மளே போட்டு பார்க்கறாங்க. நாங்க பேசுறது பிஜேபி பிடிஎம், நீங்க பிஜேபி கையாளுங்க. அப்ப சாதாரண மக்கள் இவர்கள் என்னென்ன செய்வார்கள்? எல்லா ஊடகங்களும் கையில் இருக்கின்றது. நான் கேட்கிறேன், ஐயா கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. நான் கேட்கிறேன், பிஜேபிக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் டெல்லியில ஆட்சி, பிஜேபிக்கு எதிராக ஆட்சி நடக்கின்ற எல்லா மாநில முதல்வர்களையும் பிஜேபி ஒரு கை பார்க்கின்றது. இடி ரைடு அடிக்கிறான், வருமான வரித்துறை அடிக்கிறான், வருமான வரித்துறை ரைடு பண்றான், சிபிஐ ரைடு பண்றான். எல்லா பயனும் மத்திய அரசு, இந்த பாசிச நரேந்திர மோடி, இந்த பண்டாரப்பைய அரசு, இந்த அயோக்கிய பைய அரசு அனுப்புது. எங்கெல்லாம் எவன் பிஜேபிக்கு எதிராக ஆட்சி நடத்துறானோ அங்க போய் ஆட்சியை கலைப்பது, குறுக்கு வழியா கைப்பற்றுறது, குறுக்கு வழியா விலை கொடுத்து வாங்குவது, பிஜேபி ஆட்சி அமைப்பது. இதுதான் இந்த அயோக்கிய பைய நரேந்திர மோடியோட வேலை திட்டமாக இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் பிஜேபிக்கு எதிராக ஆட்சி நடத்துகின்ற எல்லாரையும் போட்டு பார்த்தியே, கைது செய்தியே, பொய் வழக்கு போட்டியே, எல்லாம் பண்ணி இல்ல. ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏன் செய்யல நீ? ஏனென்றால் இவர்கள் தான் கூட்டுக்களவாணிகள். எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது கருப்பு கொடை பிடித்தீர்கள், ஆளுங்கட்சியாக மாறின உடனே அப்பாவும் பிள்ளையும் போய் வெள்ளை கொடையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றீங்க. வாங்க வாங்க வாங்க. 100 ரூபாய் நாணயம், கருணாநிதி 100 ரூபாய் நாணயம், நினைவு நாள் நாணயத்தை யார் வெளியிடுறா? ஐயா வெங்கையா நாயுடு வர்றாரு, அவர் வெளியிடுறாரு. வெங்கையா நாயுடு என்ன தீகாவுடைய வீரமணியோட பக்கத்து விட்டு விட திராவிடர் கழகம் வெங்கையா நாயுடு. ராஜ்நாத் சிங் வர்றாரு. ராஜ்நாத் சிங் ஏழை இந்திய விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் நடக்குது. விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். எதுக்காக நீ மோடியை கூப்பிடுற? வேற ஆளே கிடையாதா? ராகுல் காந்தியை கூப்பிடுங்க, உங்க கட்சிக்காரர்களை. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியை கூப்பிடுங்க. ஏன் மோடியை கூப்பிடுற? ஏன் சொல்லு. நீங்க உண்மையிலே சொல்றீங்கல்ல, சமூக நீதி ஆட்சி, அங்க பெரியார் வழிவந்தவர்கள் எங்களை மாதிரி தில்லா இந்திய எதிர்த்தது இல்லை அப்படின்னு இப்ப சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டாங்க இல்ல. டே, இந்தியாவிலேயே அதிக நிதி கொடுக்கின்ற மாநிலம் ஒன்று மராட்டிய மாநிலம், அடுத்து தமிழ்நாடு. என் தமிழ்நாட்டு நிதியை உனக்கு அனைத்து கட்சி, நாம் தமிழர் உட்பட எல்லா கட்சியும் ஒன்று சேர்றோம். ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவு, முழு ஆதரவு. என்னுடைய கண்ட கால மயிரை புடுங்கிட்டு போன பிறகுதான்டா நாங்க தமிழ்நாட்டு வரியை தரோம். கட்ட முடியாதா? உன்னால ஆனதை பாத்துக்கடா. சொல்லு பாப்போம். திமுக சொல்லுவீங்களா?
அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. கேட்டோம்னா எங்களை போய் பிஜேபி பி டீம் மெயின் டீமே நீங்க தான் ஐயா, மெயின் டீமே நீங்க தான். உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது, மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய இளைஞர்களை ஏமாற்ற முடியாது. சீமான் அல்ல, அவரோட கோமா வந்தாலும் ஏமாற்ற முடியாது. உள்ளங்கையில் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பேசுவது உண்மையா பொய்யான்னு கிராஸ் செக் பண்றான். வரலாறு மாறும். நீங்க அந்த காலம் போல என்று நினைத்துக் கொண்டே இருக்காண்டீர்கள். நிச்சயம் ஒரு நாள் வரலாறு மாறும். அதிகாரம் வலிமையானது, அதை அடங்கிவிட்டால் அத்தனையும் எளிமையானது என்றார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதை நோக்கித்தான் நாம் தமிழருடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம். எத்தனை அடக்குமுறை, எத்தனை பொய், எத்தனை வழக்கு, எத்தனை எவனும் எதிர்த்து வந்தாலும் சரி, நாங்கள் கொண்டிருக்கின்ற தலைவன் சீமான் அல்ல. சீமானுக்கும் தலைவனாக எங்கள் தேசிய தலைவன் பிரபாகரனை நாங்கள் ஏந்தி நிற்கின்றோம். அந்த தலைவனை நம்பி 30,000 மாவீரர்கள் தங்களுடைய தேக்குமர தேகத்தை உலக வல்லாதிக்கத்திற்கு எதிராக 35,000 மாவீரர்கள் வீர மரணம் அடைந்தார்கள். தமிழனுக்கென்று ஒரு நாடு சமைப்பதற்காக அந்த கனவை தூக்கி சுமக்கின்ற பிள்ளைகள் நாங்கள்.